ரூபா வந்து சாத்தியப்படுறது இல்லை. மக்கள் அதிகபட்சம் திமுக வந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க. மக்கள் தேவையான அனைத்துமே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ அவர் வந்து பேட்டி கொடுக்குறேன், அவர் வந்து கொடுக்குற பிளேட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவர் மத்தியில் வந்து அதிகாரத்தில் இருக்கார். ஏன்னா மோடியை சொல்லி அமித்ஷாவை சொல்லி பேட்டி கொடுக்கலாம். பேட்டிக்கு அதாவது பிளேட்டு கொடுக்கலாம். பிளேட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் டிக்கெட்டு. மழை இருக்கிறதுக்கு வந்து 2000 ரூபா கொடுக்க முடியாது. ஆல்ரெடி வந்து திமுக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் பார்த்து காப்பி அடிக்கிறார் அவர்? வேற எதுவும் கொடுக்கலாம், பிளேட்டு கொடுக்கலாம், என்னென்னமோ விலைகள் ட்ரெயினுக்கு கொடுக்கலாம், ஃபாரின் சிங்கப்பூர் கொடுக்கலாம். இதுக்கு வந்து பஸ்ஸுக்கு ஏற்கனவே வந்து பஸ்ஸு வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது. ஆண் பெண் என்றது வித்தியாசம் பாராமல் நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச நகர பேருந்தில் மட்டும் இலவச பேருந்து பயணம் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அது மக்களிடத்தில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. மக்கள் ஆண்களும் ஏன்னா இவ்வளோ நாள் ஆண்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். கொடுக்குறது 2000 ரூபா காசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். எடப்படியாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்கிறோம். நாங்கள் ஃப்ரீயாக கேட்டோமா பஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாங்களும் கேட்க விரும்பல. எங்களுக்கு 2000 ரூபா தொகை கொடுக்குறாங்களா, அதையும் நாங்கள் இது பண்ணுறதில்ல. எங்களுக்கு கொடுக்குறது கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் ஏதோ எங்கள் உழைப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஆட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். பெண்களுக்கு கொடுத்தாங்க, ஆண்களுக்கு தேவையில்லை. நாங்கள் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், நாங்கள் டிக்கெட் வாங்கி நாங்கள் போய்க்கிறோம். பஸ்ஸு ஃப்ரீயாக யாருக்கும் தேவையில்லை. 1000 ரூபா பத்த மாட்டேங்குது மெடிக்கல் வாங்க. இது வந்து ஏதோ ஒரு பிள்ளைங்க பேர் மகன் கூட இறந்துட்டான், பசங்க இல்லை, அது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேணும். 73 வயசு எனக்கு. அதனால இதெல்லாம் நல்ல திட்டம். உண்மையிலுமே அது பெரியவங்களுக்கு கொடுக்கறது முதியோர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு.